சரணபெருமாள் சார், இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் ஒரு தேசிய அப்படி தான் சொல்கிறாங்க பொருளாதாரத்தில். நம்ம ஆரம்பத்தில் ஏதோ நினச்சோம் 0.02 ஆரம்ப கட்டத்தில் இது குறித்து. பட் இப்போது இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியினுடைய பார்வையும் ஜிடிபி கூட நமக்கு 0.1 இருந்து 6 கிட்டத்தட்ட 1 விழுக்காடு டிக்ளைன் ஆகுன்ற தகவல் வந்திருக்கிறது. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட பணிவான கருத்துக்களை உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த யுத்தம், அதாவது இதை கோல்டு வார்ன்னு சொல்லுவாங்க, பனிப்போர். இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா அமெரிக்கா தொடர்ந்து பல நாடுகள் மீது தொடுத்து கொண்டே இருக்கும். அதாவது இவங்க பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் 1990 நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு அமெரிக்கா தொடர்ந்து வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் அல்லது அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ், எக்கனாமிக்கலி புவர் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து பல சுரண்டுதல்களை செய்து அங்கேருந்து அவங்களுக்கு ஆதாயத்தை தேடக்கூடிய சூழ்நிலை தான் இது. நம்ம இதில் கூட பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் எல்லாம் வந்தது, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஐஃபோனுடைய அந்த உள்ளே வைக்கிற அந்த டங்ஸ்டன் அந்த சிப்பு, அதனோட மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு ரொம்ப குறைவு. ஒரு பிரெட்டுக்கும் ஒரு வேலை டீக்கும் அந்த மக்கள் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையில் அங்கே அந்த ஆப்பிரிக்கா பகுதிகளில் வேலை செய்கிறாங்க. அதை எடுத்து கொடுக்குறாங்க. அங்கேருந்து ஐஃபோன் பார்த்தா அது ஒரு பெரிய என்விரான்மெண்டல் இஷ்யூவெல்லாம் ஆச்சு. நிறைய வாட்ச் டாக்ஸ் அதை அப்ஜெக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் அமெரிக்காவுடைய போக்கு. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ஒரு புறம் இப்போ இப்படி பார்ப்போம். நம்ம ட்ரம்ப் நெருங்கிய தொடர்பில் இருந்தார் மோடியுடன் அப்படின்னு சொல்வது அது என்றைக்குமே சாத்தியமே கிடையாது. அது இருந்தாரா இல்லையா? இருந்தாரு அப்படின்றது ஒரு இல்யூஷன் தான், ஒரு மாய தோட்டம். அப்படியா? ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு நம்ம என்ன நினைச்சோன்னா நம்ம நெருங்கிய ரிலேஷன்ஷிப்ல நம்ம தான் ஏமாந்துட்டோம். இல்லை, அது ஏமாறுதுன்றது சொல்ல முடியாது. அவங்க அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை பிம்பத்தை அவர் அப்படிதான் பேசுறாரு. மோடி சாப் அப்படின்பாரு. நீங்க நல்ல இங்கிலீஷ் பேசுவீங்கன்னு வேற சொல்லுவார மோடியை பார்த்து. அல்ல, அது டஃப் நெகோஷியேட்டர்னு சொல்லியிருக்காரு. மோடியை பார்த்து டஃப் நெகோஷியேட்டர் அப்படின்லாம் நல்லா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஃப்ரெண்ட்லியா பேச, அது வேற வியாபாரம் வேறன்னு வைங்களேன். பட் ஆனால் அவருக்கு இப்போ என்ன மிகப்பெரிய மன வருத்தம்னு கேட்டிங்கன்னா, கம்போடியா, பாகிஸ்தான், வியட்நாம் இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே ட்ரம்ப் பின்னாடி போய் உலகத்திலே தலை சிறந்த அமைதி புறா ட்ரம்ப் தான் அப்படின்றத பட்டம் கொடுத்துக்கிட்டு வராங்க. அவங்க ஆதரவுகளை தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த போக்கை இந்தியா கடைப்பிடிக்கல அப்படின்றது அவருக்கு எனக்கு என்னமோ என்னோட ஸ்டடி பிரகாரம் அவருக்கு மிகப்பெரிய மன வருத்தமோ அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஹவுடி மோடியினுடைய இதில் பார்த்தீங்கன்னா இருவருக்குமே ஒருவருக்கு ஒரு பரஸ்பரம் அவர்களுடைய என்ன சொல்கிறது அப்ரிஷியேஷன்ஸை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த காலகட்டத்தில் அவர் வச்ச இந்த இந்தியா பாகிஸ்தானுடைய இந்த மினி ஆப்ரேஷன் சிந்தூர்னுடைய இஷ்யூவில் மிகப்பெரிய மன வருத்தம் ட்ரம்ப்புக்கு. என்னன்னு கேட்டால், இந்தியா நான் சொன்னதை பொது வழியில் ஒற்றுக்கொள்ளவில்லை, நான் தான் இந்த யுத்தத்தை நான் தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு 25 முறையோ 20 முறையோ 30 முறை சொல்லியிருக்காரு, சொல்லிட்டு வராரு அவரு. ஆனா இங்க ஒரு முக்கியமான புள்ளியை நான் கூர்ந்த ட்ரம்ப்னோட டேட்டாஸ் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு காமெடி ஆக்டர். அவர் எல்லாம் பெரிய ஷோஸ்லாம் காமெடி ஷோலாம் நிறைய பண்ணுவார். அந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ட்ரம்ப்னுடைய விஷயம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அவர் இஸ் நாட் அ ஃபிட் பர்சன் ஃபார் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அவருக்கு இருந்த அந்த பொலிட்டிக்கல், ஏற்கனவே அவர் இதில் இருந்திருக்காரு, டெமோக்ராட்லேருந்து வந்தவர் தான். அவர் டெமோக்ராட்டில் வேலை செஞ்சுட்டு அப்புறம் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் அப்புறம் இங்கே ஏதோ ஒரு மிகப்பெரிய பதவிகளை அடைஞ்சிட்டார். அவரை ஒரு சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும். பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அமெரிக்க மக்களே எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா பிரேசில் அதனுடைய அதிபர் அமெரிக்காவில் ட்ரம்ப்பினுடைய க்ளோஸாக இருக்கக்கூடிய அந்த சொலிசிட்டர் அந்த ஆஃபீஸ் இருக்குது பாருங்கள், லா ஆஃபீஸ் தான் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க இந்த ட்ரம்ப்பினுடைய டேரிஃப் யுத்தத்தை லீகலாக சந்திக்கிறதுக்கு. புரியுதுங்களா?
ஆகையினால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து நல்லா தெரியும் இது வந்து நீண்ட நெடுங்காலம் போவாத ஒரு டாரிஃப் வார், இந்த கோல்டு வார் நெடுங்காலம் போவாது. ஏன்னா ட்ரம்ப் himself இஸ் கன்ஃபியூஸ்ட் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அவர் அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆதரவில் இருந்தவங்க, ரிப்பப்ளிகன் பார்ட்டியில் கன்சல்டண்ட்டாக இருந்தவங்களே நிறைய ஊடக செய்திகள் சொல்லியிருக்காங்க. பட் அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா வந்து நிறைய பணம் கொடுக்குது ரஷ்யாவுக்கு, அந்த பணத்தில் தான் நாங்கள் வந்து ரஷ்யன் யுக்ரைன் வார நிறுத்த பார்க்குறேன் நான், அதில் இடையூறாக இந்தியா இருக்குது, இந்தியாவோட பணம் தான் பெருவாரியாக உதவுது. அதுதான் நம்ம சந்தானம் ஐயா அவர்கள் வந்து தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்கார். இந்தியா வாங்கலைன்னா சைனா வாங்கும், இன்னும் பல நாடுகள் வாங்குவதற்கு ஏற்கனவே நார்த் கொரியா தயாராக தான் இருக்காங்க, அவங்களும் வாங்குவாங்க, அவங்களுக்கு தேவைகள் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து இவர் செய்யக்கூடிய இந்த டாரிஃப் யுத்தமானது வந்து நீண்ட நெடுங்காலம் செல்லாது அப்படின்றத அமெரிக்காவில் இருக்கிறவர்களே சொல்கிறாங்க. சரி, ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவினுடைய இப்போ ஐயா சொன்னார் அக்ரிகல்ச்சரில் என்ன இருக்குது, 6 பில்லியன் US டாலர்ஸுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து இங்கே இருக்கிற பாசுமதி அரிசி, ஸ்பைசஸ்ஸு, ஒரு சில ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் இங்கேருந்து போயிட்டுருக்கு. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே ப்ராசஸ்டு ஃபுட்டு, பாஸ்மதி இதெல்லாம் கணக்கு பண்ண, ஸ்பைசஸ் மட்டும் கால்குலேட் பண்ணால் 6 மில்லியன். இது மாதிரி ஒவ்வொரு செக்டார்லேயும் போயிட்டுருக்கு. அங்கே இருக்க மக்கள் வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புளெலாம் கிடையாது. அவங்க அதில் என்ன சந்தேகம் இருக்குது, இந்த வேலையும் செய்ய மாட்டாங்களே, ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 8 மணி நேரம் டியூட்டி ஆனால் இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு என்னோட நண்பர்கள் சொல்லுவாங்க, அந்த அந்த டைம் 6 o'clock ஆகி போச்சுன்னா அப்படி வெளியே போகும்போது ஹூ ஆர் யூன்னு கேட்பான். அங்கே இருக்க கோவொர்க்கர்ஸ் அந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமெரிக்கனுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டெபெண்ட். இப்போ இந்த சிப்ஸ் இருக்குது பாருங்கள், தே லைக் இந்த ப்ராசஸ்டு சிப்ஸ் எல்லாம். இங்கே இருக்க சர்டைன் ஹை குவாலிட்டி பொட்டேட்டோஸும் அங்கே போகுது. ஆனால் வந்து அவன் ஒரு முட்டாள்தனமும் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே இருக்க வேஸ்ட்டு ஆன பொட்டேட்டோஸும் அங்கே வந்து கடலில் போய் கொட்டுவான். இந்த மாதிரி வேலைகள்லாம் அமெரிக்கா நிறைய, ட்ரம்ப் மட்டும் இல்லை, ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே இவங்க அமெரிக்காவுடைய நிலைப்பாடுகள் நிறைய விஷயங்கள் வந்து முட்டாள்தனமாக இருக்கும் அவங்களோட செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா. ஆனால் வந்து அவங்கள என்னென்னா இட்ஸ் ஒன்லி a பிக்கஸ்ட் டெமோக்ரஸின்ற ஒரு ஹைலைட்டை வச்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் வந்து IMF, வேர்ல்டு பேங்கினுடைய தலைமையகங்களை அமெரிக்காவில் வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த கேமெல்லாம் காய நகர்த்துறாங்க. இவங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த 36 ட்ரில்லியன் US டாலர்ஸ்னோட கடன், இதெல்லாம் வந்து அங்கேருந்து வாங்கக்கூடியது தான். நீங்கள் எந்த நாட்டுக்கு கடன் கொடுக்கணும், கடன் கொடுக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா முடிவு பண்ணுது. ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே இருக்குது, இல்லை வேர்ல்டு பேங்கினோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே. அதோட முக்கிய பொறுப்பில் இருக்கவங்கலாம் வந்து இவங்களை இந்த US கவர்மெண்ட்டை டெபெண்ட் ஆகி தான் இருக்காங்க. நான் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் கோட் பண்ணுறேன். நம்மளோட பில் கிளின்டன் இருக்கும்போது பில் கேட்ஸ் வந்து ஒரு முடிவு எடுத்தார். அப்போ வந்து அவர் மேலே வந்து மிகப்பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவாக லீகலாக ஒரு சில இது வந்து ஆக்ஷன்ஸ் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து எடுக்கிறதா இருந்தாங்க பில் கேட்ஸ் மேலே. இல்லீகலாக ஒரு சில விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு. அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் ட்ரம்ப் அவர்கள் வந்து, இதே எலான் மஸ்கோ வேறு யாரும் வந்து இந்தியா விட்டு வெளியே, அமெரிக்கா விட்டு வெளியே வந்து இங்கே அமைப்புகளை உருவாங்கினா ஹைதராபாத் போயிடுவான்னு சொன்னார், சைபராபாத் போயிடுவான்னு சொன்னார் யார், பில் கேட்ஸ். நீ இந்த மாதிரியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கலானால் என்னுடைய டோட்டல் என்டையர் பேஸே ஷிஃப்ட் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு போயிடுவேன்னு சொன்னார். இதை வந்து ஏற்கனவே இன்னொருத்தர் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த 2004-6 காலகட்டங்களில் நீங்கள் வந்து வேரன் பஃபட் பற்றி பேசுகிறோம், ஜிம் ரோஜர்ஸ்ன்ற மிகப்பெரிய பொருளாதார வலிமை பெற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டோட்டலாக அவரோட பேஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணி சிங்கப்பூர் வந்தாச்சு. அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் BYD, பியாண்ட் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்ற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ரைட், ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் 1 சார்ஜ்லேயே வந்து 600 கிலோமீட்டர்ஸ் போகக்கூடிய வெஹிக்கிள்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து அமெரிக்கா வந்து புரிந்து கொள்ளும் எப்போதுனா. ஆனால் வந்து எனக்கு என்னை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு சிறுபிழைத்தனை, நான் பாலு ஐயா சொன்ன மாதிரி தெருக்குழாய் சண்டை அடிக்கலாம் வந்து ட்ரம்ப் வந்து சமரசம் செய்வார் அப்படின்ற போக்கில் தான் அவர் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண ஒரு கட்சிக்காரன் லெட்டர் போட்டால் கூட நான் அவங்கள வந்து நோபல் பரிசுக்கு ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஏற்றுக்கிட்டு அது ஒரு பெரிய விளம்பரமாக பண்ணக்கூடிய ஆளாக இருப்பாரோ அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. திரு பாலு, இப்போ இந்தியாவில் வந்து வைப்ரண்ட்டாக வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் எடுக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், we have to go find for next மார்க்கெட்டு. இப்போ இந்த 15,000 கோடி அளவிற்கு உற்பத்தி பொருட்கள் ஒரு சிக் யூனிட்டாக பேரலைஸ் ஆகிருக்கிறங்கிற நிகழ்ச்சியும் வருது.
இதற்கு நாம் என்ன நடவடிக்கை எடுக்கணும், இதற்கான அடுத்த கட்டம் இந்தியா எப்படி போகணும்? ஐயா, நிறைவு கருத்து திரு சரவணபெருமாள். அதாவது நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ ஏற்கனவே இந்த டேரிஃப் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் பதவி ஏற்ற உடனே அவர் சொன்னார், இந்த பிரிக்ஸ் நாடுகளை விரிவுபடுத்துறதுனுடைய செயல்பாடுகளில் இந்தியா வந்து இறங்கிச்சு. மற்ற நாடுகள் ரஷ்யா, சீனா எல்லாருமே வந்து இதை விரிவுபடுத்தணும். கிட்டத்தட்ட 50 நாடுகளை வந்து இதில் வந்து சேர்க்கணும். அதில் 32 நாடுகள் வந்து ஒப்புதல் கொடுத்தது. அமெரிக்காவுடைய ட்ரம்ப் வந்து அப்பயே வந்து சொன்னார், இதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத மறைமுகமாக வந்து நேரடியாகவும் வந்து அவர் சொல்லிகிட்டே இருந்தார். இதை வந்து செய்கிறது வந்து இந்தியா உடன்படக்கூடாது, பிரிக்ஸ் நாடுகளை விரிவாக்கம் செய்யக்கூடாது அப்படின்றது தான். இன்றைக்கி வந்து அந்த நிலைமைக்கு தான் இந்தியா போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கம் வந்து 40 நாடுகளை அணுகுவதற்கான செயல்பாடுகளில் இறங்கிட்டாங்க. சரி. ஸோ எங்கெங்கெல்லாம் டேரிஃப் வந்து நம்மளுக்கு வந்து 10% கிடைக்குமோ அங்கங்கெல்லாம் போகும். ஸோ ஆல்ரெடி வந்து இதற்கான விஷயங்கள்லாம் எனக்கு வந்து என்னோட நெருங்கிய குடும்பத்தினர் வந்து ஒரு இந்த கிறிஸ்மஸ்க்கான ட்ரைடு ஃப்ளவர்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். அதனோட டேரிஃபே வந்து 5 to 8% தான். அர்ஜென்டினாக்கு போகுது. லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் தான் பண்ணுறாங்க, அமெரிக்கா கூட பண்ணல. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து இந்தியா வந்து எங்கெங்கெல்லாம் டெக்ஸ்டைல் நீடு இருக்கோ அங்கே 40 நாடுகளை அணுகி அதை சரிப்படுத்துவாங்க தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி இதை எடுத்துருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கால அளவு ஒரு 6 மாதமோ ஒரு 4 மாதமோ ஒரு ரெஸ்டிங் பீரியட் கேட்கணும் இந்த டேரிஃபினுடைய முழு இம்பேக்ட் வர்றதுக்குள்ளே. அது ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டாவது வந்து இதை வந்து இந்தியா வந்து அமெரிக்காவை மீறி நெஞ்ச நிமிர்த்தி நம்ம வந்து ஃபைட் பண்ணி போயிட முடியுமானா பண்ண முடியாது. ரைட். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட உறவு என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு தேவைப்படுது. பொருளாதார ரீதியாகவும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. மூன்றாவதான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க கட்டமைப்புகள், இப்போ அதை பற்றி தான் பேசியிருக்காங்க, மேனுஃபேக்சரிங்கினுடைய இதை வந்து பலப்படுத்தணும் அப்படின்றது தான். அது மட்டும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த ஜிஎஸ்டியினுடைய இதை வந்து குறைக்க போகிறாங்க. பொருட்கள் ஏற்றுமதி ஆகக்கூடிய ஜிஎஸ்டியினோட வரிகளை வந்து 12% இருக்கலாம், 5%, 8% கொண்டு வரது தான் ஒரே ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அதை பண்ணாதான் ஒழிய இந்த விஷயங்களை நம்ம வந்து நிறுத்த முடியும் தான்.